தேர்தலை முன்னிட்டு அவரவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில்தான் தேர்தல். அதை நடைமுறைப்படுத்துகிறது எவரவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தேன். ராமநாதபுரம் தொகுதி ராஜா சேதி மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றான். நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாத மக்கள் என்பது எண்ணித்தான் அந்த தொகுதி. அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா பாஜக எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கடந்த முறை கொடுத்து வச்சிருக்காங்க. நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அவங்ககிட்ட தான் கேட்கலாம். பண்ணீங்க உங்களுடைய விசுவல் என்பது யாருக்கு எதிராக? திமுக இப்ப எடப்பாடிக்கு எதிராக. அநீதிக்கும் நீதிக்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவருக்கு எதிராக என்னுடைய விசுவல். நீங்க வந்து அதிமுக கட்சியை சின்னத்தை ரிட்ரைவ் பண்ணி சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியையும்? நேற்று அதற்குரிய வழக்கத்தை நான் சந்திப்பேன். சட்டபூர்வமான நடவடிக்கையை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இல்ல வர